பிபி எப்படி சரியாக பார்க்க வேண்டும்? பிபி மீட்டர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன? வணக்கம், நான் அரவிந்த், ஆரோமீரா மெடியேஸ், சென்னை. கடந்த 30 வருடங்களாக ஹோம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் தேர்ந்தெடுப்பதில் நாங்கள் உதவி செய்து கொண்டு வருகிறோம். ஆரோமீரா ஹெல்த் டாக் சீரீஸ்க்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹை பிளட் ப்ரெஷர் என்பது ஒரு சைலண்ட் கில்லர். நாம் வீட்டில் ரெகுலராக பிபி செக் பண்ணிக்கிட்டு நம்ம பிளட் ப்ரெஷர் லெவல்ஸை கண்காணிக்க வேணும். நமக்கு ஒருவேளை அதிகமாக பிளட் ப்ரெஷர் ரெகுலராக இருந்தால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கிட்னி டிசீஸ் போன்றவை வரக்கூடும். ஆல்சோ நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள் வேலை செய்தா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக பிளட் ப்ரெஷர் செக் பண்ணோம்னா நல்ல விஷயம். பிபி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். முதல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடத்துக்கு முன்னாடி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். டீ, காஃபி பருகியவுடன் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ண உடனே எடுக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் பண்ண உடனே எடுக்கக்கூடாது. நேராக உட்கார்ந்து கால்கள் தரையில் பதியணும். கிராஸ் லெக்டாக போட்டு உட்காரக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ். அடுத்து மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இந்த கஃப்பை நம்ம எப்படி பொசிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரிசல்ட்டில் வேரியேஷன்ஸ் வரும். இப்போ இந்த கஃப்பை எடுத்து இந்த கை முட்டிக்கு 1 சென்டிமீட்டருக்கு மேலே இந்த மாதிரி வைத்து இந்த கஃப்பை ரொம்ப இழுத்து டைட்டாகவும் கட்டாமல் இப்படியே லூஸாகவும் விடாமல் ஸ்னக்லி ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். லேஸாக ஒட்டினோன்னா இந்த கஃப் டியூபிங் இந்த இடத்துல இருக்கணும். இந்த டியூப்பை எடுத்து நம்ம பிபி மிஷினில் சொருகிறோம். பண்ணிவிட்டு நம்ம பிளட் ப்ரெஷர் மிஷின் ஆன் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா இந்த கஃபோட சைஸ் ரொம்ப முக்கியம். இந்த கஃப்பில் பார்த்து நம்ம நார்மலாக இப்போ வர மிஷின்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக மீடியம் கஃப்னு சொல்கிற அப் டு 24 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கஃப் வேணும் அப்படின்னா தனியாக கிடைக்கிது. அப் டு 52 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள கஃப் மார்க்கெட்டில் கிடைக்கிது. நமக்கு கரெக்டான கஃப் போடலைன்னா ரிசல்ட்டில் மாறும். இன்னொன்று நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இந்த வெல்க்ரோ ஒழுங்காக ஏறும் போது பிரியுது. அப்போ பிரியும் போது கையை வச்சு அமுக்குறாங்க. அந்த கையை வச்சு அமுக்கக்கூடாது. கையை வச்சு அமுக்கினாங்கனாலும் ரிசல்ட்டில் மாறுபாடு வருது. இப்போ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மீட்டர் ஃபஸி லாஜிக் என்ற முறையில் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் தான் இது யூஸ் ஆகும். எப்படின்னா நம்ம எவ்வளோ துணி போடுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு அது தண்ணீர் எடுத்துக்கும். அதே மாடல் தான் இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் 120 இருக்குது அப்படின்னா இது மிஷின் 150 வரைக்கும் பம்ப் அப் பண்ணும். இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் 180 இருக்குன்னா இது 200க்கு மேலே தாண்டும். 200 பார்த்தோம்னா ஐயோ 200 அப்படின்னு சொல்கிற போது இந்த மிஷின்ஸில் வேரியேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ரிசல்ட் எடுக்கிற போது மிஷினையே பார்க்காதீங்க, அந்த டிஸ்பிளேயை பார்க்காதீங்க. மிஷின் ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணை மட்டும் அமைதியாக உட்காருங்க. அதுவே இன்ஃப்ளேட் ஆகும், டீஃப்ளேட் ஆகும். சிஸ்டாலிக், டயஸ்டாலிக், பல்ஸ் ரேட் வந்துடும். ஓகே, அடுத்து என்ன சிஸ்டாலிக் ரேஞ்ச் என்ன, டயஸ்டாலிக் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டாலிக்கோட நார்மல் ரேஞ்ச் பார்த்தோம்னா 110லேருந்து 140 வரைக்கும் இருக்கலாம். அடுத்து டயஸ்டாலோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 70லேருந்து 90 வரைக்கும் இருக்கலாம். இது ஒவ்வொரு பேஷண்ட்டோட நிலையை பொறுத்து மாறுபடும். நார்மலாக சொல்கிற மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க 120/80 அதான் நார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு ரிசல்ட் இந்த ரேஞ்சுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் கண்டினியூஸாக ஒன்று ரேஞ்சுக்கு மேலேயோ இல்லை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வருதோ நம்ம மருத்துவரை நாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரிசல்ட் கம்பேரிசன். நம்ம நார்மலாக பார்த்தோம்னா ஒரு நார்மல் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்க்கு ஒரு நாளைக்கு நம்ம பிளட் ப்ரெஷர் 70 mmHgலேருந்து 170 mmHg வரைக்கும் வேரியேஷன் போயிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எடுக்கிற ரிசல்ட்டோட தான் கம்பேர் பண்ணணும். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு எடுத்த ரிசல்ட்டை இன்றைக்கி மத்தியானம் பார்க்குற ரிசல்ட்டோடையோ இல்லை சாயந்தரம் பார்க்குற ரிசல்ட்டோடையோ எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். நார்மலாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், மிஷினில் பார்க்குறோம், வேறு ரிசல்ட் வருது அப்படின்னா இந்த டயத்தில் நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த ரிசல்ட்ஸ் வேரியேஷன்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பிபியோட சிம்டம்ஸே இருக்கிறதில்ல. இந்த பால்பிட்டேஷன்னு சொல்லுவோம், அந்த படபடப்பு அது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹோம் மானிட்டரிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக தெரியும். பிளட் ப்ரெஷர் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 2-3 ரீடிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நம்ம டாக்டரோட உதவியை தேடுறது மிக 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 முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ஒரு சைலண்ட் கில்லர். அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த மிஷினில் வந்து பேட்ரி. இந்த மிஷினில் ஒரு இண்டிகேஷன் வரும், ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்துருச்சுன்னா நம்ம பேட்ரி சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பழைய பேட்டரி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பழைய வேறு எதுலையாவது ஒரு ரிமோட்லேருந்தோ இல்லை வேறு எதுலேருந்தோ ஒரு பேட்டரி எடுத்து போட்டு அதை செக் பண்ணி அது பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து 6 வோல்ட்ஸ் வோல்டேஜ் தேவை. அந்த 6 வோல்ட்ஸ் வரல, பழைய பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுற போது ரிசல்ட்டில் கண்டிப்பாக வேரியேஷன் வரும். ஸோ பேட்டரி மாற்றும் போது 4 பேட்டரியை ஒன்றா மாற்றுங்க. நம்ம யூசேஜை பொறுத்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ தான் மாற்ற போகிறோம். அல்கலைன் பேட்டரியாக போடுற போது அந்த ரிசல்ட் வந்து அக்யூரசி இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த பேட்டரி நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை, ரெகுலராக நம்ம பிபி செக் பண்ணலை அப்படின்னா இந்த பேட்டரி 4 பேட்டரி கழட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. நார்மலாக சென்னை மாதிரியான ஹியூமிட் கிளைமேட்டில் என்ன ஆகுதுன்னா, இந்த டெர்மினல்ஸில், இந்த பேட்டரியோட டெர்மினல்ஸில் லீக் ஆகி அப்படியே க்ரீன் கலரில் ஒரு செடிமெண்டேஷன் வரும். அப்படி போச்சுன்னா உங்களுக்கு மீட்டரில் பிசிபிலையும் இப்போ அட்டாக் ஆகி அதுக்கப்புறம் மிஷினே நம்ம யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் போயிடும். ஸோ நார்மலாக நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை, இப்போ வெளியூர் போகிறீங்க யூஸ் பண்ணலை அப்படின்னா பேட்டரியை கழட்டி வச்சுட்டு போங்க. இதே மாதிரி இப்போ வர மாடல்ஸில் உங்களுக்கு அடாப்டர் ஃபெசிலிட்டிஸோடையும் வருது. அடாப்டரும் போடலாம், பேட்டரிக்கு பதிலாக நம்ம அடாப்டரும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிளினிக் மாதிரி இடத்துல பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 10 முறையிலேருந்து 50 பேர் பேஷண்ட்ஸை பொறுத்து 10லேருந்து 50 முறை செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு பேட்டரி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து அடாப்டர் ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வர மாடல்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க. WHO இண்டிகேட்டர் அப்படின்னு பேர் இருக்கு. நம்ம ரிசல்ட்டு பார்த்து முடித்த உடனே இந்த நம்பர் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஸோ அதில் வந்து ஒரு எதில் இப்போ க்ரீனில் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நார்மல் ரேஞ்சில் இருக்குதுன்னு அர்த்தம், நம்ம பிளட் ப்ரெஷர். இதே எல்லோவில் இருக்குன்னா அப்பர் எண்ட் ஆஃப் நார்மல் இல்லை மைல்டு ஹைப்பர் டென்ஷன் அர்த்தம். ரெட்டில் வந்ததுன்னா மாட்ரேட் அண்ட் சிவியர் ஹைப்பர் டென்ஷன் அர்த்தம். இந்த WHO இண்டிகேட்டர் நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், நம்ம பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் வந்து நார்மலாக இருக்கா இல்லை எலிவேட்டடாக இருக்கான்ட்டு. உங்களுக்கு இந்த தகவல்கள் உபயோகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங்கில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு உங்கள் கேள்விகளுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு நாங்கள் விடைகள் தருகிறோம். ஆரோமீரா ஹெல்த் டாக் சீரீஸில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.